ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான ஒரு போர்க் கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். நான் இட்லியோட சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரைஸோட, பூரி, சப்பாத்தி, ஸோ நீங்கள் எல்லாத்தோட சூப்பராக இந்த காம்பினேஷன் நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ போர்க்குள்ளே கொஞ்சம் கூட எண்ணெய் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தண்ணியெல்லாம் போய் இப்போ எண்ணெய் கூட ஸ்டேஜ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நல்லா இதை நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் அவ்வளோ ஃபேட் இல்லை, பாருங்களேன், ஃபேட் அவ்வளோ இல்லை. ஸோ இதை எடுத்து செப்ரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ இந்த போர்க்கில் வந்துட்டு ஃபேட் இல்லை. ஸோ நான் அதுக்கு தான் எண்ணெய் சேர்த்துக்கினேன். கருப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1.5 வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் சைஸு 2 தக்காளி. நான் செமி கிரேவி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ மிளகு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு 2 பீஸு, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் ஒரு 2, அப்புறமா லவங்கம், சோம்பு 1 ஸ்பூனு. ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்ன செய்கிறேன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போர்க் கறி எப்படி செய்கிறதுனா செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg போர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கேரளா ஸ்டைலில். உங்களுக்கு சூப்பராக இந்த ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பைசஸ் நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு மெயின் ஒரு பொருள் கடுகு தான். ஸோ கடுகு ஸ்லோ ஃப்ளேமில் அதெல்லாமே நல்லா வறுத்த பெருக்கி கடைசியாக கடுகு போட்டுக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த போர்க் கிரேவிக்கு. ஸோ எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா வெடிட்டோம், ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃப்ளேவர் வருது பாருங்கள். நம்ம ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம், சூப்பராக இருக்கும். ஸோ வறுத்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2.5, 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். ஸோ இதுதான் இந்த போர்க் கிரேவிக்கு ஒரு மசாலா. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பச்சை வாசனை போய். ஸோ இதை எடுத்துடலாம். நம்மளோட போர்க்குக்கு மசாலா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடியாக இருக்குது. அப்புறமா அது தூளில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஃப்ரை ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது 2 ஒன்றா சேர்த்துக்கின்னு அரைக்க போகிறேன், நைஸாக அரைக்க போகிறேன். ஸோ அது இப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நம்மளோட போர்க் சீக்ரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலா பார்த்திங்களா நல்லா இதாகிடுச்சு. ஸோ சீக்ரெட் மசாலா போட்டுடலாம். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், நம்மளுக்கு இந்த கலர் வேணும், அதுக்கு தான் நல்லா இப்படி போட்டுக்கிறது. ஸோ கடுகெல்லாம் போடவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக போட்டுடலாம் போர்க். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சுடு தண்ணி தான் ஒரு 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ இது குக்கரில் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் போட்டு இப்போ நான் இது குக்கரில் போட்டுவிட்டேன். ஸோ 2 விசில் வரட்டும். இது நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் குக்கரில் போட்டு 2 விசில் தான் கொடுத்தேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது.
உங்களுக்கு வேணும் இருந்தால் இப்படியே கூட இருக்கலாம், வேண்டாம்னா கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஹேண்டில் பாய்.